வணக்கம். வணக்கம். கோவில்ல போயிட்டு இறைவனை வழிபடும் முறை அப்படின்னு ஏதாவது இருக்குதா? எப்படி வணங்குனா முழுமையான பலன் நமக்கு கிடைக்கும்? கண்டிப்பா பலன். கண்டிப்பா இருக்கு. அதாவது இன்னைக்கு ஒரு கோயில் பிரசித்தி பெற்றுச்சு. ஃபேமஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, திருவண்ணாமலை ரஜினி சார் போற வரைக்கும் ஃபேமஸ் கிடையாது. அவரு ரோடு போட்டதுக்கு ஒரே ஆளு யோகிராம் சரத்குமார் ஒரு தடவ சொன்னாராம், "அவன்கிட்ட போய் கேளு முழு காசும் தருவான்னு" அத ரஜினிகாந்தே ஒரு பேட்டியில சொன்னாரு. அதே மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்கும் இன்னாரால் இந்த நேரத்தில் புகழ் பெறும் என்று அது இறைவனுடைய ஆலயம் புகழ் பெறுவதில் எந்த ஒரு எனக்கு சந்தேகம் கிடையாது. அதுல எந்த ஐயப்பாடும். ஆனா, இறைவனை எவ்வாறு வணங்கணும்? எல்லாரும் அவன் ஃபேமஸ் ஆயிட்டான். அப்ப நம்மளும் போலாம். உனக்கென்று இறைவனை நீ தேர்ந்தெடுக்க இயலாது. இறைவன் உன்னை தேர்ந்தெடுக்கும். இறைவன் தேர்ந்தெடுக்காத ஆலயத்துக்கு நீ போகிறதுக்கு இல்ல. போகன்னு நினைக்க கூட முடியாது. திருப்பதிக்கு எத்தனையோ பேர் போகணும்னு நினைப்பாங்க. ஆனா போக முடியல. இன்னைக்கு போக்குவரத்து வசதி பெருகிட்டதுனால இவ்வளவு தெரியுதுங்க. நெறைய பேருக்கு பூர்வீகம், குலசாமி, குலம்னா என்னன்னே தெரியல. குலமே சாமிங்கிறத நான் நெறைய சொல்லிட்டேன். எங்க அப்பா வழியில, அம்மா வழியில இருக்கிற தெய்வங்களை வாழ்ந்த மண்ணை மிதித்தா அந்த தெய்வத்தை வணங்கினாலே நிறைய. ஆனா இஷ்ட தெய்வம் இத்தனை இருக்கு. ஆனா அந்த தெய்வத்துக்கிட்ட ஒரு கோயில் இப்ப திருச்செந்தூருக்கு போனீங்கன்னா, நீங்க கியூல போய் நிக்கிறதுக்கு ஒரு விசாகம், தைப்பூசம் இந்த மாதிரி நாள்ல போனீங்கன்னா, கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டருக்கு வெளியே தான் நிக்கணும். அதுல கியூ கட்டி இறைவன் என்னைக்குங்க உங்களுக்கு கியூ கட்டி நின்னு வந்து நான் உனக்கு காட்சி தரேன். இறைவன் இல்லாத இடம் ஒரு கூண்டுக்குள்ள அடைக்க போறீங்களா? இறைவனை கோயிலுக்குள்ள அடைக்க போறீங்க. இறைவனை அடைக்க இயலாது. சூரியனை ஒரு பெட்டிக்குள்ள அடைக்க முடியுமா? சூரிய ஒளியை மேகம் மறைக்கலாம், அழிக்காது. அதே மாதிரி உங்களுக்கு இறைவனை இங்கதான் இருக்காங்கிற மேகம்ங்கிற தப்பான இந்த கோயிலுக்குள்ளதான் இருக்காங்கிற ஒரு தப்பான வரையறை. இறைவனை சித்தர்கள் தேடியது காட்டுக்குள்ள சத்தம் இல்லாத நிசப்தமா இருக்கக்கூடிய ஒரு இடம். அப்ப இறைவனை அவர்கள் உணர்ந்த விதம் என்னன்னா, ஞான மார்க்கத்தின் மட்டுமே உணர்ந்திருக்கான். ஞானம்னா என்ன? இன்னைக்கு உங்க காலத்துக்கு தெரியணும்னா தியானம். அப்ப அந்த தியானத்தின் மூலமா நீ இருக்கணும் அப்படின்னா எங்க போகணும்? ஒரு கோயிலுக்கு போறியா? சத்தமே இல்லாம ஒரு கோயில் இப்ப கிடையாது. புகழ் பெற்ற தலத்துக்கு நீ அந்த கோயிலுக்கு போன மன நிம்மதி. எனக்கு அந்த கோயிலுக்கு போனாதான் சந்தோஷம். எனக்கு இவர் முருகர் மேலதான் இவ்வளவு பாசம். எனக்கு சிவன் மேலதான் இவ்வளவு பக்தி. எனக்கு பெருமாள் மேலதான் பக்தி. இருக்கட்டும். இறைவனை எதை நம்புகிறாயோ அதில் அவன் உள்ள வந்துடுறான். உனக்கு நம்பும் இடத்தில் இறைவன். நீ எதை நம்புற அதை முழுசா நம்புங்கிற. அப்போ உன் பிரச்சனைய மொத்தமா கொண்டு போய் கொட்டாத. வாழ்க்கையில மனுஷனுக்கு பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் பிரச்சனை போராட்டம். அப்ப நீ எப்படி கேட்கணும் அப்படின்னா, இன்னைக்கு 2 பஞ்சு வாங்கிக்க. காதுல சொருகு எந்த சத்தமும் இல்லாம. ஒரு சின்ன தர்ப்ப புல்லோ இல்ல ஒரு துண்டு வேஷ்டியோ விரிச்சிட்டு தரையில உட்காராத. ஏன்னா நெகட்டிவ் எனர்ஜி இறைவனை கும்பிடும் போது வரக்கூடாது. ஒரு சின்ன ஒரு தர்ப்ப புல்லு இல்ல ஓலப்பாய் இல்ல ஒரு துண்டாவது விரிச்சிட்டு உட்காரு. உட்கார்ந்துட்டு சமணங்கால் போட்டு ஒண்ணு இறைவனை பார்த்து உட்காரு. இல்ல தெற்குல வந்து வடக்கு நோக்கி உட்காரு. இல்ல மேற்குல வந்து கிழக்கு நோக்கி உட்காரு. இல்ல அந்த இடத்துல கோயில் எங்க இருக்கோ அந்த இறைவன் இந்த இடத்துல இருக்கான்னு யார் என்ன பண்ணாலும் 48 மணி நேரங்கிறது ஒரு மண்டலம். அதாவது 48ங்கிறது ஒரு மண்டலம். 48ங்கிறதும் ஒரு கணக்கு. அப்ப நீ ஒரு 48 நிமிஷம் ஒரு கோவில்ல போயிட்டு அப்படியே அமைதியா உட்கார்ந்து உன் பிரச்சனையை அந்த இறைவனை மனசுக்குள்ள கொண்டு அப்படியே வந்து உன்னுடைய பிரச்சனையை அவன் காலில் கொண்டு போய் அந்த தியானம் மூலமா ஒரு நாள் 2 நாள் இல்லை. இதை நீ பண்ண பண்ண அந்த இறைவன் உன்னிடம் பேசுறதை நீ உணர்வாய். முழுமையாக நீ இறைவனை நம்பி நீ முழுமையாக இறைவன் பாதத்தில் அந்த பிரச்சனையை கொண்டு போகும்போது பிரச்சனைக்கான தீர்வை அவன் கண்டிப்பா விளக்குவான், எல்லாம் வழிகாட்டுவான். உனக்கு தெரியாத அனைத்து விஷயங்களும் அவனுக்கு தெரியுங்கிறத மறந்துடாது. அப்ப இறைவனை ஒரு இடத்துக்கு போகணும்னா கூட்டத்துல அடிச்சு பிடிச்சு ஏய் நான் காசு கட்டியாவது அவனை பார்த்தேன். நான் அங்கு இறைவன் இல்லை. மழலையின் சிரிப்பிலும் ஏழைகளின் சிரிப்பிலும் கொடுக்கும் தானத்திலும் தர்மத்திலும் உணவிலும் இறைவன் வாழ்றாங்கிறான். அப்போ அமைதியான இடத்தில் வாழ்ந்த சித்தர்கள் எந்த காசும் வேணும்னு கேட்கல. உன் வாழ்க்கையில் நீ கேட்கும் அனைத்தும் நீ எடுத்து செல்ல போவதில்லை. அது நிரந்தரம் இல்லை என்பதால் அதை நீ கேட்டவுடன் கொடுப்பதில் அவன் தவறுவதில்லை. கேட்கும் முறைன்னு ஒண்ணு இருக்கு. இறைவன் ஆலயத்துக்கு போனா சித்தர்கள் வழியில் தமிழர்கள் பண்பாட்டு முறையில் அமைதியான தியான முறையில் ஒரு கோயில்ல சத்தம் போடக்கூடாதுன்னு எழுதி வச்சிருப்பாங்க.
இறைவனின் கோவிலில் அதுக்கு தான் சண்டை போடக்கூடாது. அப்போ ஒரு இடத்தில் இறைவனை காணணும்னா அமைதி. அதனாலதான் ஞானிகள்னு பேர் வாங்கினவர்கள் எல்லாரும் அமைதி சித்தத்தை அடக்கியவன், தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தியவன், உணர்வுகளை கட்டுப்படுத்தியவன் என்ன அர்த்தம்? தியானம் உன்னை சீர்படுத்தும், உன் நோய்களை குணப்படுத்தும், உன் தேவைகளை நிறைவுபடுத்தும், உன் ஆசைகளை நிறைவேற்றும். இறைவனை வணங்கும் முறையில் வணங்கினார். தியான முறையில் வணங்குங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் சித்தர்களின் வழிமுறை தெரியலைன்னா நிறைய பேத்துக்கு தெரிஞ்சு அதை சொல்லி கொடுங்க. நம் பிள்ளைகளுக்கும் நம் சந்ததிகளுக்கும் இதை இப்படி செய்யுன்னு சொல்லி கொடுங்க. தேவையில்லாத பரிகாரத்திலும் தேவையில்லாத நிறைய உங்கள் கற்பனைகளிலும் இறைவன் வாழ்வதில்லை. அவனை ஒரு மனதாக ஒரே இடத்தில் உங்களுக்குள் நிலைநிறுத்தி அவனை வேண்டும் போது வேண்டிய வரம் தட்டாமல் தவறாமல் நிச்சயம் கிடைக்கும். அதே மாதிரி கோவில்ல நம்ம சாமி கும்பிடும்போது கண்ண மூடுவாங்க. அந்த தீபார்த்தனை நடக்கும்போதெல்லாம். கண்ண மூடி சாமி தியானங்கிறது கும்பிடுவாங்க. கண் மூடும் தானே. யாராவது கண் திறந்து கும்பிடுவாங்க, கண்ணை மூடி கும்பிடுவாங்க. அதில் தவறு இல்லை. நம்ம மறந்தால் நம் இமைகள் இமைக்க மறப்பதில்லை. இறைவன் நம்மிடம் இருக்கும் தவறுகளை காண்பதில்லை. தவறுகளை திருத்துவதே இறைவனின் எண்ணம். நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுவதே இறைவனின் எண்ணம். ஒவ்வொருத்தங்க ஒவ்வொன்று சொல்லிட்டே இருப்பாங்க. நீ இந்த கோயிலுக்கு போனா அந்த பரிகாரம் பண்ணு, இதை பண்ணு, இதை ஏத்தணும். எதுவும் தேவையில்லை. இறைவனை அந்த ஆலயத்துக்கு நீ போற, அங்க இருக்கான்னு நீ நம்பிட்ட, அப்ப அவன் அங்க இருப்பான். அந்த இடத்துல நீ அமைதியா இரு. முருகனை நான் திருச்செந்தூர் முருகனுக்கெல்லாம் நீ போய் கடற்கரையில் அமர்ந்து உட்கார்ந்து அந்த அலைகளின் சத்தத்தை கேளு. காதுக்குள்ள அவன் பேசுவான். இறைவனை அமைதியான முறையில் தேடினால் நம் உடம்புல இருக்கிற அணுக்கள் ஒவ்வொரு அணுக்களும் பேசும் இறைவனிடம்.